ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நியூ ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு பீட்ரூட்டை கிரைண்ட் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த டம்ளரில் 1.5 கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்த டம்ளரில் 1.5 கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஊற்றி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பூரணத்துக்கு பீட்ரூட்டு, கோகனட்டு திருவி எடுத்து அதை நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டு சர்க்கரையோட இந்த ஜவ்வரிசியும் சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டு பீட்ரூட் ஜூஸோட அதை பூரணமாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ மாவு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே வச்சுட்டு ஜவ்வரிசியை, இது நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த நைலான் ஜவ்வரிசியை இந்த கப்பில் 1/2 கப் எடுத்துகிட்டு ஒரு பெரிய டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணியில் வேக வச்சு எடுத்தாச்சு. அதோட பீட்ரூட் ஜூஸை ஆட் பண்ணி அதோட ஏலக்காயை கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதோட சுகர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதோட ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு அந்த திருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அந்த ஜவ்வரிசி மிக்ஸ்டோட இந்த தேங்காயையும் ஆட் பண்ணி ட்ரை ஆக்கி வச்சுட்டேன் பூரணத்துக்காக. இப்போ மாவு எடுத்து அதுக்குள்ளே இந்த பூரணத்தை ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துட்டா கொழுக்கட்டை ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக இருந்தது. செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.